வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.1ல் 11வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 11வது கணக்கு 11. கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு முக்கோணத்தின் வகைகளை பின்வரும் அட்டவணையில் எழுதுக. பாருங்கள், இப்போ கொடுத்துருவாங்க ஒரு அட்டவணையில். அதில் கோணம் 1, கோணம் 2, கோணம் 1, கோணம் 2, கோணம் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோணங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகை, பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகையை எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். 60 டிகிரி, 40 டிகிரி, 80 டிகிரி, இது எல்லாமே 90 டிகிரிக்கு கீழே இருக்கிறதுனால இது குறுங்கோணம் சொல்லியிருக்காங்க. அவங்களே குறுங்கோணமாக இருந்துச்சுன்னா அது அசம பக்க முக்கோணம். ஏன்னா பக்க அளவுகள் ஒரே மாதிரியாக இருக்காது, அதனால் அது அசம பக்க முக்கோணம். அடுத்து 2வது கணக்கு 50 டிகிரி, 50 டிகிரி, 80 டிகிரி. பாருங்கள், இது எல்லாமே 90 டிகிரி கீழே இருக்கனால இதுவும் குறுங்கோணம் தான், குறுங்கோண முக்கோணம் தான். இதுவும் 90 டிகிரி கீழே இருக்கனால குறுங்கோண முக்கோணம், குறுங்கோண முக்கோணம். பக்கங்களின் அடிப்படையில் 50 டிகிரி, 50 டிகிரி இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இரு சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம். இரண்டு கோணங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதோட பக்க அளவும் சமமாக தான் இருக்கும். அப்போ இரு சமபக்க முக்கோணம். அடுத்து பாருங்கள், அடுத்து 3வது கணக்கு 45 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி. இப்போ 90 டிகிரின்னு இருந்தாலே நமக்கு அது செங்கோண முக்கோணம். 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது செங்கோண முக்கோணம். 90 டிகிரியாக இருக்கிறனால அது செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம். பக்கங்களின் அடிப்படையில் சொல்லணும்னா பாருங்கள், 45 டிகிரி, 45 டிகிரி ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ இரு பிற பக்க அளவுகள் சமமாக இருக்கும். அப்போ இரு சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம். அடுத்து 4வது கணக்கு பாருங்கள். 4 55 டிகிரி, 45 டிகிரி, 80 டிகிரி. இதோட அளவெல்லாம் வெவ்வேறையாக இருக்குது. அது 90 டிகிரிக்கு கீழே தான் இருக்குது. அப்போ குறுங்கோண முக்கோணம். 90 டிகிரி கீழே இருந்தாலே அது குறுங்கோண முக்கோணம். குறுங்கோண முக்கோணம். இதோட டிகிரி அளவெல்லாம் பாருங்கள் வெவ்வேறையாக இருக்குது. அப்போ பக்க அளவும் எப்படி இருக்கும்? வெவ்வேறையாக தான் இருக்கும். அப்போ இது அசம பக்க முக்கோணம், அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம். அடுத்து 5வது பாருங்கள். 75 டிகிரி, 35 டிகிரி, 70 டிகிரி. இதுவும் அதே தான், 90 டிகிரி கீழே இருக்கனால குறுங்கோண முக்கோணம் தான். இதுவும் குறுங்கோண முக்கோணம் தான், குறுங்கோண முக்கோணம். இதோட பக்க அளவுகளும் பாருங்கள் வெவ்வேறையாக தான் இருக்கும். ஏன்னா வெவ்வேறு டிகிரியில் இருக்குது. அப்போ பக்க அளவு வெவ்வேறாக தான் இருக்கும். அதனால் இது அசம பக்க முக்கோணம், அசம பக்க முக்கோணம். அடுத்து 6வது கணக்கு 60 டிகிரி, 30 டிகிரி, 90 டிகிரி. இந்த 90 டிகிரிங்கனாலே நமக்கு செங்கோண முக்கோணம் தான், செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம். இதில் பாருங்கள் எல்லா அளவுகளும் எப்படி இருக்குது? வெவ்வேறையாக இருக்குது. வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா பக்க அளவும் வெவ்வேறையாக இருக்கும். அப்போ அது அசம பக்க முக்கோணம், அசம பக்க முக்கோணம், அசம பக்க முக்கோணம். அடுத்து பாருங்கள் 7வது கணக்கு
25 டிகிரி 64 டிகிரி 91 டிகிரி 90 டிகிரி வரையும் இருந்தால் தான் அது வந்து செங்கோண முக்கோணம். 91க்கு மேலே போணுச்சுன்னா 90க்கு மேலே போணுச்சுன்னா அது விரிகோண முக்கோணம். அது வந்து விரிகோண முக்கோணம். விரிகோண முக்கோணம் பாருங்கள், இது அளவு எப்படி இருக்குது, வெவ்வேறையாக இருக்குது. இதோட அளவு எல்லாமே வந்து வெவ்வேறையாக இருக்குது. அப்போ பக்க அளவும் எப்படி இருக்கும், வெவ்வேறையாக இருக்கும். அப்போ அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம். அடுத்து 8வது கணக்கு. 120 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரி. 120 டிகிரிங்கிறது 90 டிகிரிக்கு மேலே இருக்குது. அப்போ இது வந்து விரிகோண முக்கோணம். விரிகோண முக்கோணம். இதில் வந்து 30 டிகிரி 30 டிகிரின்னு ரெண்டு இது சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டு பக்க அளவுகள் வந்து சேமாக இருக்கும். இப்போ இது வந்து இரு சம பக்க முக்கோணம். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இப்போ கோணங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகைகளும் பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகைகளும் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன்